சிவன்மலை முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்ததுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யப்படி சொல்லுவார். அதன்படியே சுவாமியிடம் உத்தரவு கேட்டுட்டு உத்தரவானதுமே ஒரு குறிப்பிட்ட பொருளை அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவாங்க. இது காலங்காலமாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு பக்தரோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருளை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பாங்க. இது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது நாட்டில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இது முன்னதாகவே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயம் தான் இந்த முருகன் ஆலயம். இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலமாகவும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியோடு இங்கு வந்து திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது. அதனால தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் ஒரே கருவறையில் காட்சி கொடுப்பாரு. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழிலில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அற்புதமலையாக இருக்குது. மேலுமே வக்கிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே இதிலிருந்து விடுபட முடியும். சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்திருக்கிறாரு. மேலுமே மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீரஹரேஸ்வரராக எழுந்திருக்கிறாரு. இங்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னொன்று காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா, அங்கே பூஜை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தில் பல்வேறான சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். அப்படிப்பட்ட ஒரு முருகன் கோவில் தான் இந்த முருகன் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருணகிரிநாதலால் திருப்புகழில் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவில். இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தளிப்பார். மேலுமே பாட்டாளி அப்படிங்கிற கிராமம் தான் சிவன்மலை என அமைஞ்சிருக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதர் கூட திருப்புகழில் பாடல் பெற்ற பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவிலுங்க. இந்த ஆலயத்தில் தலை இறைவன் பார்த்தீங்களா சுப்பிரமணிய சாமி, தலை இறைவி வள்ளி தெய்வான, தலை விருச்சகம் தொரட்டி மரம், மேலுமே தலை தீர்த்தமானது காசி தீர்த்தம். இங்கே விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டோமா, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். மேலுமே இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா நம்ம மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கே முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். ஆனால் மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான். நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கும். அணையாத தீபமானது இந்த ஆலயத்தில் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும். மேலுமே திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை நம்ம தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதனால ஏற்படக்கூடிய சிறப்புமே இங்குமே நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் நாட்டில் என்ன நடக்க போகுது, மேலுமே ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரருக்கு பல மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. அது என்ன ராசி, மேலுமே என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி நீங்கள் 12 ராசிகளில் எந்த ராசி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலுமே இப்போ பார்த்தீங்களா கடல் நீரானது வைக்கப்பட்டிருக்கு. இதனால எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரத்தினால பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் சாதிப்பீங்க. இருந்தால் கூட மார்ச் 6க்கு பிறகு 7.5 சனியோட தாக்கம் தொடங்குறதுனால பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் மாசி மாதம் 11/23/2026
வரைக்குமே மகர ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு செல்ல போகிறாரு. ராசி அதிபதி உச்சம் பெறுவதும் லாபஸ்தானம் பெறுவதும் ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும். கடந்த சில மாதங்களாகவே ஏற்பட்ட இன்னல்களில் இருந்தும் விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உற்சாகத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்திறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் ஒரு தைரியமானது உங்களுக்கு ஏற்படும். சுகயோக வாழ்க்கையானது கிடைக்கும். உங்களோட தனித்திறமைகளானது வெளிப்படும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், லட்சியங்கள் அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே நிறைவேறும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு அதிர்ஷ்டமாக பொன் பொருள் சொத்துக்கள் சேரும். சில பேர்த்துக்கு வெளியூர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். மேலுமே வேற்று மொழி பேசுவங்களோட நட்பு ஆதாயம் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை மாற்றக்கூடாது. அதே வேலையை செய்யுங்க. எந்த செயலையுமே ஒரு திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். ஏழரை சனியினால் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்ய முடியும். ஒரு சில பேர்த்துக்கு கௌரவ பதவிகளுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு திருமண தடையுமே அகலும். வெகு சில மறு திருமணம் நடக்கும். இந்த டைமில் புத்திர பாக்கியமும் கேட்படும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தின் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபகரமான மாதமாக அமைச்சிருக்கு. இந்த மாதத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவோட சூரியன் சேர்கிறாரு. ஸோ இது லாபத்தையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு அற்புதமான அமைப்பாகவும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். புதிய சொத்துக்களுமே சேரும். இது வரைக்குமே விற்க முடியாமல் இருந்த பழைய பூர்வீக சொத்துக்கள் விற்கும். வீடு வாகனம், நிலம், தோட்டம், குழந்தைகளோட திருமணம் என சுப விரயங்கள் அதிகமாக நீங்கள் செய்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவில் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே நீங்கள் திருப்திகரமான ஒரு பலனை அடைய முடியும். நீங்கள் எந்த துறையில் பணி செய்கிறீங்களோ அந்த துறையில் சாதனை செஞ்சு இந்த டைமில் புகழ் படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. மேலுமே முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. திட்டங்களும் கனவுகளும் வெற்றி பெறும். விரயமும் அதே மாதிரி துயரமுமான நிலை மாறும். கொள்கை கோட்பாட்டுடன் நீங்கள் இந்த டைமில் செயல்படுவீங்க. தொழிலையுமே வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ரிஷபராசி நேயர்களுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதமானது உச்சம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனமாக குடும்பஸ்தானத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இது ரிஷபராசிக்காரருக்கு இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது. அதே மாதிரி செல்வாக்கு உயர்த்தி கொள்ளும் மாதமாகவும் புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயரும் ஒரு மாதமாகவும் அமைச்சிருக்கு. மன நிம்மதியும் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசை, கனவு எல்லாமே நிறைவேறும். ஒழுக்கமே உயர்த்தும் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்க. எண்ணங்களும் லட்சியங்களும் செயல் வடிவம் பெறும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நிம்மதியாக சுதந்திரமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளோட ஆசைகளையுமே தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எதிரில் பார்த்தாலுமே பார்க்காம விலகி சென்ற சகோதரர் போல நலம் விசாரிப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பணவரவு பல வழிகளிலுமே பல மடங்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தனம், தானியம், புகழ், செல்வாக்கு, வீரம், அறிவு இதோட ஐஸ்வர்யங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி தேகப்பலம், பணப்பலம் ஆகிய மூன்றுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பல புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடுகளை நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அது பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. கடுமையாக உழைக்க நேரும். அதே மாதிரி பணம் பொறுத்த வரைக்குமே கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் கிடைக்கும். சில நண்பர்கள் அல்லது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே கூட்டு தொழில் நீங்கள் செய்யலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் காத்திருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி ஏழரை சனியின் ஒரு தொடக்க காலகட்டமாக இருக்கிறதுனால
அதனால் தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளானது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மார்ச் 9 அதாவது மாசி 25 அன்று வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளாக இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடையுமே உங்களுக்கு அகலும். நினைத்தது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.